தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே என் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உன்னதமானவரை ஸ்தோத்தரிக்க உயர் மறைவில் இருந்தவர், எல்லாராலும் காண முடியாதவராய் இருந்த நீர் நாங்கள் காணும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் எங்களுக்காக அனுப்பினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய குமாரனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற அந்த நாளில் வருடந்தோறும் நாங்கள் இம்மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்தின் ரட்சிப்பினால் கலிகூற தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் ஏற்படுத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தின் மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் இந்த கால வேளையில் இறங்கி வரும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. சகல எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறையாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. நீர் ஏற்கனவே உள்ள அனுப்பியிருக்கிற உடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாய் ஒரு அனல் உண்டாக வேண்டும் தகப்பனே. இந்த நாளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய எல்லாருடைய நினைவுகளில் வரத்தக்கதாய் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மத்தியில பலனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நாங்கள் நிலைநிற்க உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேப்பி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தப்பி வித்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரை கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை துடைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
கருத்தல் நானும் எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாய் அவர் நமக்காக பூமிக்கு வந்தார், மனுஷனாக பிறந்தார். இந்த நாள் அவருடைய பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற இந்த நாளில் தேவன் தாமே வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் மனதார வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் பிறப்பின் சிறப்பு பாடல்களை வந்து முன்னாடி முன்னாடி பாட முடியாது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறான, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்கிறான. திறந்தா திறந்தா வானவர் புவி மாறிட புகழ் பாடிட திறந்தா வானவர் புவி மாறிட புகழ் பாடிட திறந்தா
வேதத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் ஒரு பகுதியை வாசித்து விட்டு அடுத்து நாம் ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை நாம் எடுத்துட்டு அதற்கு பின்பாக ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 814வது பக்கம் 9வது அதிகாரத்தில் 815வது பக்கத்தில் நமக்குரிய வசனம் இருக்கிறது. 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல பிதாவுடைய ஒரே பேரான நேசகுமாரனாய் அங்கே இருந்தார். குமாரனாய் இருந்தவர், தேவனுடைய குமாரனாய் இருந்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை புரிந்தவராய் இருந்தவர், உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த பூமியில அவர் ஒரு பாலகனாக பிறந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த நாள் யாருக்குங்க பிறந்தார் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பாலகனாக குமாரனாய் இருந்தவர் பாலகனாக பிறந்தார். நம்ம பாலகனா பிறந்து குமாரனா மாறி நம்ம பூரணமாகும்படியாய் அவரோடு இருக்கும்படியாய் நம்ம அவர் நம்மளுக்கு மேல அவர் தேவதூதர்களுக்கு நம்மளை விட உயர்ந்தவங்க தேவதூதர்கள். தேவதூதர்களை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலவற்றை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. வானம், பூமி, சமுத்திரம், நாம் காண்கிற எல்லா படைப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அவர் அல்லாமல் வேறு ஒன்று உண்டாக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட உண்டாக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பாலகனாக இந்த நாளில் பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அடுத்தது பாருங்க, பாலகனா மட்டும் அவர் இருப்பதில்லை. சில இடங்கள்ல பாலகனாவே சில வடிவங்கள்ல பார்த்துருப்போம். அது பிறப்பதற்காக அவர் பிறப்புன்னா மனுஷனா பிறக்கணும். யாரா இருந்தாலும் குழந்தையாக தான் பிறக்கணும். யாராவது பெரிய ஆளா பிறக்க முடியுமா? பிறக்கும்போது பிறக்க முடியாது. சின்ன குழந்தையாக தான் கர்ப்பத்தில் தரித்து பின்பு வெளியே வரும்போது குழந்தையாக தான் பிறக்க முடியும். அதுபோல அவர் குழந்தையாய் பிறந்தவர் குமாரனாய் இருந்தபடியினால அவர் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமா, பரலோகத்துல அவர் குமாரன், அந்த குமாரன்ற ஸ்தானத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம்